வணக்கம். பாரதியார் அவர்களுடைய வெள்ளை தாமரை பூவிலும் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள், கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தின் உள் நின்றொளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தோட் பொருளாவாள். கருணை வாசகத்தோட் பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். கீதம் பாடும் கோயிலின் குரலை, கீதம் பாடும் கோயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கோதகன்ற தொழிலுடைத்தாகி, கோதகன்ற தொழிலுடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோயில். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோயில். ஈதனைத்தின் எழிலிடையோற்றாள், ஈதனைத்தின் எழிலிடையோற்றாள். இன்பமே வடிவாகிட பெற்றாள், இன்பமே வடிவாகிட பெற்றாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலும் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று சரஸ்வதி தேவியை நமது மகாகவி பாரதி நினைவில் கூர்ந்து அறிவில் தோய்ந்து இறை
நிலை உணர்ந்து, தாயே, நாங்கள் சரணாகதி நிலையிலே இருக்கின்றோம். வெள்ளை தாமரை மலர்களிலே அமர்ந்திருப்பவளே, வீணை வாசித்து இந்த ஜகத்தையே தன் மனத்திலே அகக்காட்சியாக கண்டு கொண்டிருக்கும் சரஸ்வதி தாயே, நாம் அறிவு தெளிவு பெற மகாகவி இந்த பாடலை இயற்றி உலகிற்கு கொடுத்திருக்கிறார். முக்தி அடைந்து, தாயே உன் தரிசனம் கிடைக்காதா என்று ஒரு குழந்தையைப் போல அழற்றியிருக்கிறார். ஒரு பக்தன் இறைவனை இரு கை கூப்பி வணங்கி வேண்டி நிற்கும்போது இறைவன் வந்து தானே ஆக வேண்டும். அதுதானே இறை தத்துவம். அன்பு மிகுந்தவன் தானே இறைவன். அந்த இறை உணர்வு ததும்ப இந்த பாடல்களிலே மிக அழகாக இயற்றி, மிக அழகாக பாடி இந்த பாடலை நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது ஜெயராமன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.